இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு மனிதருக்கு எப்பவுமே யூனிவர்சல் எனர்ஜியோட கனெக்டடாவே தான் இருக்கும். இப்போ டாரோ ரீடிங்க்கும் யூனிவர்ஸுக்கும் பிக்கஸ்ட் கனெக்ட் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. left and right, left and right, please go round and round, round and round, round and round, round and round. நான் இதை செஞ்சேனா? நோ. எப்படி அவ்வளவு தெளிவா சொல்றீங்க? ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் சொல்லுங்க. ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். போது பாத்தீங்களா? எஸ். நீங்க பண்ணீங்களா? இல்ல, நான் பண்ணவே இல்லை. டியர் பெண்டுலம், நம்ம தமிழ்நாட்டுக்கு விஜய் சார் தான் சிஎம்மா? இப்ப ஆமான்னு பாத்தீங்கன்னா ஆமான்னு சொல்லி ஷேக் ஆக ஆரம்பிக்குதா? ஸ்லோவா ரியாக்ஷன் பாத்தீங்களா? ஆமா ஆமா, அதுதான் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட். இது அஸ்ட்ராலஜில கேட்டீங்கன்னா இதுதான் கேதுவோடைய எல்லா பவருமே இந்த காருக்கு இருக்கு. நான் வந்து ஒரு பர்சனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இந்த பர்சன் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஹை ப்ரீஸ்டஸ் கார்டு வருது அப்படின்னா அப்படியே நம்பாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ டெத் கார்டு வருது அப்படின்னா ரொம்ப அலார்ம் ஆயிடுவாங்க. ஐயோ டெத் கார்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. மரணம் கிடையாது டெத் அப்படின்னா. டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் டாரோ ரீடர், EFT பிராக்டிஷனர் அண்ட் ஹிப்னோதெரபிஸ்ட் பவித்ரா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். ஹவ் ஆர் யூ? ஐ எம் வெரி குட். டாரோ கார்ட்ஸ் மூலமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு சின்ன டெமோ காட்ட முடியுமா? சப்கான்ஷியஸ் நம்மளோட ஆழ்மனசை யூஸ் பண்ணி தான் இந்த டாரோ கார்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது. ஆழ்மனசோட சக்தியை காமிக்கிறதுக்கு நிறைய முறைகள் இருந்தாலும் ஒரு சின்ன டூல் தான் இந்த பெண்டுலம். இந்த பெண்டுலம் வச்சு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டோட பவரை இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் செஞ்சு காமிக்கிறேன், பாருங்க, நல்லா பாருங்க நான் என்ன செய்யறேன்னு. இதுதான் பெண்டுலம். ஸோ பெண்டுலம் கிட்ட மை டியர் பெண்டுலம், கோ லெஃப்ட் அண்ட் ரைட், லெஃப்ட் அண்ட் ரைட், லெஃப்ட் அண்ட் ரைட், லெஃப்ட் அண்ட் ரைட். Please go round and round, round and round, round and round, round and round. நான் இதை செஞ்சேனா? நோ. எப்படி அவ்வளவு தெளிவா சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் இல்லையா? சோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, நீங்க செஞ்சு பாருங்க இதே விஷயத்த. அந்த பால்ல கரெக்டா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ ஹேண்ட்ஸ் இங்க வச்சுக்கோங்க. இப்போ நீங்க கேஷுவலா பெண்டுலம் கிட்ட லெஃப்ட் அண்ட் ரைட் சொல்லுங்க. பெண்டுலம் கோ லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபார் மீன்னு சொல்லுங்க. லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட். பெண்டுலம் ப்ளீஸ் கோ left and right, 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 left and right. Very good. Yeah. அற்புதம். வர்க் ஆகுது இல்லைங்களா? இதே மாதிரி தான் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் சொல்லுங்க அடுத்தது. Please go round and round, round and round, round and round, round and round, round and round. போது பாத்தீங்களா? Yeah, exactly. நீங்க பண்ணீங்களா? இல்ல, நான் பண்ணவே இல்ல. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பா இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாவே பெண்டுலம் கிட்ட கேட்போம். கேள்வி கேட்போம் பெண்டுலம். இப்போ நம்ம ஆமா அப்படின்னு பொதுவா சொல்லும் போது நம்ம எப்பவுமே இப்படிதான் ஷேக் பண்ணுவோம், ஹெட் அப் டவுன் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? நம்ம பெண்டுலம் क्वेश्चन கேட்போம், ஆமா இல்லைன்ற கேள்வி நம்ம கேட்போம். சரிங்களா? நீங்க தான் கேட்க போறீங்க பெண்டுலம், பிகாஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அந்த பவர் ஆஃப் தி பெண்டுலம். டியர் பெண்டுலம், நம்ம தமிழ்நாட்டுக்கு விஜய் சார் தான் சிஎம்மா? பெண்டுலம் ரீகாலிபிரேட் ஆகி திங்க் ஆகுது இப்பதான். ஓகே. பாத்தீங்கன்னா அந்த ஷேக் இருக்கு பாத்தீங்கன்னா அத ரீகாலிபிரேஷன். அந்த மைன்யூட்டா மேல ஒரு மைன்யூட் ரியாக்ஷன்ஸ் தான் இருக்கும். இப்போ ஆமான்னு பாத்தீங்கன்னா ஆமான்னு சொல்லி ஷேக் ஆக ஆரம்பிக்குதா? ஸ்லோவா ரியாக்ஷன் பாத்தீங்களா? ஆமா. இப்போ நீங்க ஷேக் பண்ணீங்களா இத பெண்டுலம்? இல்ல. அப்ப வேற யாரு? அதுதான் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட். இதுதான் உங்க பவர் ஆஃப் த சப்கான்ஷியஸ் மைண்ட். இதுக்கான ஒரு சின்ன கருவி தான் இந்த பெண்டுலம். இதே சப்கான்ஷியஸோட பவர் யூஸ் பண்ணி தான் நம்ம டாரோ கார்ட்ஸையுமே வந்து செயல்முறைக்கு கொண்டு வரோம். இப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நடந்தது, நடந்துட்டு இருக்கிறது, நடக்க போறது எல்லாமே தெரியும். ஓகே. அந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட நம்ம எவ்வளோக்குள்ள கனெக்டடா இருக்குமோ நம்ம வாழ்க்கையில சரியான முடிவுகள் எடுத்துக்கொண்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ சில சமயம் நமக்கே இன்ட்யூஷன், ஆழ்மனசுல இருந்து சில குரல் கேட்கும், பக்ஷி சொல்லுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு மனிதருக்கு எப்பவுமே யூனிவர்சல் எனர்ஜியோட கனெக்டடாவே தான் இருக்கும். ஆனா நம்ம மனசுல சில சஞ்சலங்கள், குழப்பங்கள் அண்ட் சில ப்ராப்ளம்ஸால ஓவர்வெல்ம் ஆகி அதை நம்ம கேட்கறதே இல்லை. அந்த சிக்னல் நமக்கு எப்பவுமே கொடுத்துட்டே தான் இருக்கும். இதை பண்ணு, இதை பண்ணாத அப்படின்ற சிக்னல் யூனிவர்ஸ் சொல்லிட்டே தான் இருக்கும் இந்த சப்கான்ஷியஸ் மூலியமா. பட் நம்ம அதை ஏன் கேட்கறது இல்லை அப்படின்னா நம்ம ரொம்ப ப்ரீ ஆக்கியூபைடா நெகட்டிவ் எனர்ஜிஸோட, நெகட்டிவ் தாட்ஸோட ஆப்ரேட் பண்றதால தான் நம்மளால கேட்க முடியல. ஆமா. பட் டாரோல வரும்போது நீங்க வரலன்னா கூட டாரோ ரீடர் அதுக்குள்ள போயிடுவாங்க. சோ உங்களை வர வச்சிருவாங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜி ஃபீல்டுக்குள்ள. சோ இப்போ டாரோ ரீடிங்க்கும் யூனிவர்ஸுக்கும் பிக்கஸ்ட் கனெக்ட் இருக்காம?
கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம டேரோ ரீடிங்கே பண்றோம். ஓகே. அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்பவுமே யூனிவர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ ஓகே. அது ஒரு ட்ரையாங்கிள் கனெக்ஷன் மாதிரி ஆல்வேஸ் எல்லா மனிதர்களுக்கும் உள்ள இருக்க அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். ஓகே. ஸோ நீங்க நான் எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த சப்கான்ஷியஸ் மைண்டும் ஒரு கனெக்ஷன் தான். இந்த சப்கான்ஷியஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அதில் ஒரே ஒரு சின்ன லூப்போல் இருக்குது. சட்டத்தில் இருக்க லூப்போல் மாதிரி அதில் ஒரு சின்ன லூப்போல். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ரியாலிட்டி எது இமேஜினேஷன் எதுன்னு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண தெரியாது. ஓகே. ஸோ உங்களுடைய இயல்பான ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் அண்ட் நீங்கள் கற்பனையில் நினைக்கிற இமேஜினேஷன் எது வித்தியாசம், உங்கள் நெகட்டிவ் தாட் என்ன பாசிட்டிவ் தாட் என்ன அப்படின்றதுக்கெல்லாம் வந்து யூனிவர்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது, சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் எதை அதிகமாக நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கொடுத்துரும். அதுக்கு தான் பாசிட்டிவாக தாட்ஸ் வைங்க நினைங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது. இந்த சின்ன லூப்போல் மூலியமா தான் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு பெரிய பிரின்சிபிளே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நம்ம மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு என்ன சொல்றோம், நம்மளோட இமேஜினேஷன் அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். சப்கான்ஷியஸோட இந்த ஒரு லூப்போல் யூஸ் பண்ணி தான் மேனிஃபெஸ்டேஷனோடைய அந்த ஹோல் பிரின்சிபிளே ஒர்க் ஆகுது. மேம், டேரோ கார்ட்ஸில் வந்து நிறைய கார்ட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட சிம்பிள்ஸ் இருக்குது. ஆனால் முக்கியமான சிம்பிள்ஸ்லாம் வந்து எதெல்லாம் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்ட முடியுமா, ஆடியன்ஸுக்கு ஷோ பண்ண முடியுமா? கண்டிப்பாக காமிக்கலாம், வை நாட். டேரோல 78 கார்டு இருக்கு மொத்தம். இதுல மேஜர் ஆர்கானா மைனர் ஆர்கானான்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. மேஜர் ஆர்கானா பாத்தீங்கன்னா 22 கார்ட்ஸ், அதுதான் மேஜர் லைஃப் இவெண்ட்ஸ் இதெல்லாத்தையும் காமிக்கும். அந்த மைனர் கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா 56 கார்ட்ஸ் இருக்கு, கோட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ராஜா, மந்திரி, குயின் இவங்க எல்லாம் வந்து மேஜர் ஆர்கானா. கோட் கார்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த சபையில உட்கார்ந்துருப்பாங்கல்ல அவங்க எல்லாமே வந்து கோட் கார்ட்ஸ், சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ், சின்ன சின்ன ரெப்ரசன்டேஷன், அவங்களுக்கு ஒரு பொறுப்பு, அந்த மாதிரி தான் இந்த மைனர் ஆர்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்க மேஜர் ஆர்கானால இருக்க கார்ட்ஸ் எனக்கு சப்போஸ் ஒரு ரீடிங் பண்ணும்போது வந்துச்சு அப்படின்னா நான் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். மைனர் ஆர்கானாக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். மேபி சில சப்ளிமெண்டரி இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும் அப்படின்னா அந்த கார்ட்ஸை நான் ரெஃபர் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ டேரோ டெக், இது என்னுடைய பர்சனல் டேரோ டெக். ரைடர் வெயிட் அப்படின்னு சொல்லி ஒருத்தரால் டிசைன் பண்ணப்பட்ட இந்த டெக் தான் இந்த டேரோ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல பேர் பல டேரோ கார்ட்ஸ் பண்ணுறாங்க, ஏஞ்சல் கார்ட்ஸ் அண்ட் ஒரு காட்ஸ் ஃபேவரட் காட்ஸ் யூஸ் பண்ணி சில டேரோ கார்ட்ஸ்லாம் டிசைன் பண்ணுறாங்க. பட் இது வந்து ரைடர் வெயிட் அப்படின்ற ஒருத்தவங்களால பண்ணப்பட்ட இந்த கார்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறது பர்சனலி. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கார்டு பார்த்தீங்கன்னா த ஹெர்மிட். இந்த கார்டு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு மனிதர் வந்து ஏதோ ஒரு அவமானமோ இல்லை ஒரு ஹோப்லையோ இல்லை வந்து ஒரு விதமான வந்து வாழ்க்கை இப்படி இருக்கு, நான் என்னதான் பண்றது அப்படின்ற ஒரு ஆழ்ந்த யோசனையில இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது. கரெக்டா? இந்த கார்டோடைய பேர் வந்து த ஹெர்மிட். த ஹெர்மிட் அப்படின்னாலே பொதுவா லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னா a person who has isolated himself from society. அதாவது சொசைட்டியிலேருந்து வெளியில் போய் ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே போய் நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுறது, இப்படி இருக்கே வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற ஒரு துறவியை தான் நம்ம ஹெர்மிட்டாக சொல்கிறோம். ஸோ இந்த கார்டு ஒருத்தருக்கு வருது அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காங்க, அவங்களுக்கு சொசைட்டியோட மிங்கிள் ஆகவே பிடிக்கல, ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணா பார்த்துட்டு இப்படி கட் பண்ணிடுவாங்க, லோன்லினஸ் விரும்புறாங்க. எஸ், லோன்லினஸ் அண்ட் செப்பரேஷன். ஈவன் ஃபேமிலி மெம்பர்ஸாவே இருக்கட்டும், போய் ரூம்ல தாப்பால் போட்டு உட்காந்துப்பாங்க. ஸோ ஐசோலேஷன் தான் அவங்க அதிகமா விரும்புவாங்க. ஏன் இந்த ஐசோலேஷன் அவங்க விரும்புவாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு தேடுதலுக்கான ஒரு முயற்சியில தான் அவங்க இருக்காங்க. ஒரு தேடுதல் இருக்கும்போது அந்த தேடுதல் எக்ஸ்டர்னலா இல்ல, அவங்களுக்கு உள்ளே இருக்க தேடுதல். இது அஸ்ட்ராலஜில கேட்டீங்கன்னா இதுதான் கேது. கேதுவோடைய எல்லா பவருமே இந்த காருக்கு இருக்கு. ஸோ வர பர்சன் பாத்தீங்க அப்படின்னா தே வில் பி மோர் ஸ்பிரிச்சுவல். அவங்களுக்கு தான் இந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் வரும். ஓகே. ஸோ இப்போ வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட சரியாவே பேச மாட்டாரு. எனக்கு இந்த ஹெர்மிட் கார்டு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தயவு செய்து அவரை தனியா விட்டுருங்க, அவரை தொல்லை பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் டீப் திங்கிங் ரிஃப்ளெக்ஷன்ல இருக்காரு. இந்த மாதிரி ஒரு கார்டு வந்து வருது, எனக்கு லைஃப் வந்து ரொம்ப லாஸ்டா ஃபீலிங்கா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு எனக்கு கேட்குறாங்கன்னா ஜேர்னலிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் சஜஷனாக கொடுப்பேன். ஏன்னா நீங்க ஜேர்னலிங் பண்ணும்போது சில உண்மைகளை, உங்களுக்கே தெரியாத சில உண்மைகள், பேட்டர்ன்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்க எழுதுவீங்க. ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா வாழ்க்கையில
பேட்டர்ன்ஸ். கரெக்டா? அந்த பேட்டர்னை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கனாலே ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். திரும்பி அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகாது. ஏன் உங்க லைஃப்ல சில விஷயங்கள் திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னா, அந்த ஒரு லெசனை நீங்க கத்துக்க மாட்டீங்க. அதுக்கு தான் எப்படியாவது கத்துக்கோங்கன்னு சொல்லி திரும்ப 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 நமக்கு ரிமைண்ட் பண்ணுது. அந்த பேட்டர்னா வந்து கத்துக்காத வரைக்கும் அந்த விஷயம் திரும்ப திரும்ப வேற ரூபத்துல வந்துட்டே தான் இருக்கும். The card of the Hierophant. இந்த கார்டு பாத்தீங்கன்னா அரசு, ஆர்கனைசேஷன், பிக் ஆர்கனைசேஷன், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இந்த மாதிரி சில நிறுவனங்களை குறிக்குது. அண்ட் இப்போ ஒருத்தவங்க வராங்க, எனக்கு வந்து நல்லா படிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எனக்கு ஹைரோஃபென்ட் வருது அப்படின்னா நல்ல டியூஷன் டீச்சராக பார்த்து சேருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஹைரோஃபென்ட் இஸ் ஆல்சோ கவுன்சிலர். ஒரு நல்ல கவுன்சிலிங் கிடைச்சிச்சுன்னா அவங்க வாழ்க்கை நல்லா மாறிடும்ன்றது தான் இதோட குறிப்பு. இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் கார்டு. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு காமிச்சது எல்லாமே வந்து இட்ஸ் குட் பாசிட்டிவ் கார்ட்ஸ். சில நெகட்டிவ் கார்ட்ஸ் நான் காமிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் கார்டு வந்து த ஹை ப்ரீஸ்டஸ். இந்த கார்டு பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட். வாழ்க்கையில வந்து எதுவுமே பிளாக் கிடையாது, ஒயிட் கிடையாது, எல்லாமே கிரே, மிக்ஸ்டு தான் ரெண்டுமே, இல்லைங்களா? சிலது உங்களுக்கு ஃபர்ஸ்டே வெளிப்பட்டுரும், சிலது கொஞ்சம் லேட்டா நமக்கு புரிய வரும் என்ன நெகட்டிவ்னு சொல்லி. அந்த மாதிரி தான் அந்த ஹை ப்ரீஸ்டஸ். இப்போ ஒருத்தவங்க நான் வந்து ஒரு பர்சனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இந்த பர்சன் எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. ஹை ப்ரீஸ்டஸ் கார்டு வருது அப்படின்னா அப்படியே நம்பாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்க நிறைய விஷயங்களை மறைச்சு வச்சிருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப சீக்ரெட்டிவான ஒரு பர்சனா இருப்பாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே தெரியாது, அதுக்கப்புறம் மெதுவா 6 மாசம் ஆனோடனே அது எல்லாமே நீங்க புரிஞ்சுப்பீங்க. பட் அது டூ லேட் ஆயிடும். ஸோ அதனால யூ ஷுட் பி பெட்டர் டு பி சேஃப் தேன் டு பி சாரி. அந்த மாதிரி ஒரு அப்ரோச்ல இருங்க. எதையுமே அவங்க சொல்றதை அப்படியே நம்பிடாதீங்க. கொஞ்சம் உங்களுடைய தாட் ப்ராசஸும் அதில் போட்டு டோன்ட் பி பிளைண்டட் பை லவ்ன்ற மாதிரி நான் ஒரு சஜஷன் கொடுப்பேன் இந்த ஹை ப்ரீஸ்டஸ் கார்டுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹை இன்ட்யூஷன் பவர் இருக்க ஒரு பர்சன். இப்போ ஹை ப்ரீஸ்டஸ் கார்டு எனக்கு வருது, அவங்க வந்து நான் என்ன கெரியருக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன கேட்குறாங்கன்னா, டாக்டர், ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட், ஆஸ்ட்ராலஜர், இந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் இதுக்கு ரொம்பவே சூட் ஆகும். நர்ஸ், இந்த மாதிரி மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் அவங்க போகலாம், கெரியர்ஸ்குள்ள போகலாம். நல்லாவே ஷைன் ஆவாங்க, சூப்பராக ஷைன் ஆவாங்க. ஸோ ஒரு கார்டுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஜானர் இருக்கு இல்லைங்களா, லவ், ரிலேஷன்ஷிப், ஃபைனான்ஸ், அதுக்கப்புறம் வந்து கரியர், ஹெல்த், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்து சொல்லலாம் சிம்பிள்ஸ் வச்சு. இப்போ இங்கே இருக்கு இந்த ஃபர்டிலிட்டி சிம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த போமோகிரானட் வச்சு நம்ம வந்து ஹை ஃபர்டிலிட்டி இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சைல்டு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே வராது உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ மெடிக்கல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகலாம். பிகாஸ் இன்ட்யூஷன் நல்லா இருக்கும், நல்ல ஸ்கில் இருக்கும் இந்த பர்சனுக்கு. ஸோ அந்த மாதிரி கைடன்ஸ்லாம் நம்ம சொல்லலாம். இப்போ நான் இன்னொரு கார்டு பற்றி சொல்லிடுறேன், நெகட்டிவ் கார்டு பற்றி சொல்லிடுறேன். இப்போ டெத் கார்டு வருது அப்படின்னா ரொம்ப அலார்ம் ஆயிடுவாங்க. ஐயோ டெத் கார்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. மரணம் கிடையாது டெத் அப்படின்னா. உங்ககிட்ட இருக்க ஏதோ ஒரு டெட் எனர்ஜி, ஒரு பழைய காதலி, அவளை நினைச்சிட்டு தான் நான் இருப்பேன், அவளை நினைச்சிட்டே நான் வாழ்க்கையை கழிச்சிருவேன் அப்படின்னா அது வந்து டெத் கார்டு. நீங்க பாஸ்ட நினைக்கிற வரைக்கும் அதுக்கு உயிரே கிடையாது. அதனால நீங்க பிரசன்ட்ல அதை நினைக்க அது இன்னும் எனர்ஜைஸ் ஆகி உங்க வாழ்க்கையில அது ஒரு ஸ்பேஸ் ஆக்கியூபை பண்ணும். இதனால என்ன ஆகும்னா புதிய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைச்சா கூட நடக்க முடியாது. ஏன்னா ஸ்பேஸ் இல்லை. ஒரு விஷயத்த ஃபுல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கோம், எப்படி ஸ்பேஸ் இருக்கும்? ஸோ அதனால அதை ரிலீஸ் பண்ண பிறகு நமக்கு புது விஷயங்கள் வாழ்க்கைக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வரும். உங்களோட வைப்ரேஷனை பொறுத்து நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. யூ அட்ராக்ட் வாட் யூ ஆர். ஸோ இந்த கார்டை பார்த்து பயப்பட வேணாம். இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை குறிக்குது. சப்போஸ் என்கிட்ட வர ஒரு கிளையண்ட் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை அண்டர்கோ பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை பண்ணணும்னு விரும்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு டெத் கார்டு வருது அப்படின்னா நீங்க பழைய ஹேபிட்ஸ் இல்லை பேட்டர்ன்ஸை விடணும். கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ சில அடிக்ஷன்ஸ் இருக்கு, அதை நீங்க விடணும். விட்டீங்கன்னா தான் உங்க வாழ்க்கை முன்னேறும், கண்டிப்பா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த கார்ட்ஸில் வந்து நான் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ உங்கள் கொஸ்டின் என்ன சுஷி? என் கொஸ்டின் வந்து லைஃப்பில் என் கெரியரில் நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய கொஸ்டின். லைக் அதுக்கு கார்டு வந்து என்ன காட்டும்? ஓகே, உங்கள் கெரியரில் நீங்கள் இன்னும் மேலும் மேலும் எப்படி உயரலாம் அப்படின்றது தான் உங்களுடைய கொஸ்டின், கரெக்டா? என்கிட்ட 3 கார்ட்ஸ் இருக்குது. ஓகே, த 10 of Wands, 4 of Cups and the Temperance card. கார்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கடின முயற்சியோட
செயல்படுற ஒரு ஆள். ஓகேவா? ரொம்ப பேஷனேட்டான ஒரு பர்சன் அண்ட் ஆல்சோ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஓகே. ஆனா உங்களை நீங்க ரொம்ப புஷ் பண்ணக்கூடாது. எல்லா விஷயத்துலயும் எல்லா சைட்ல இருந்தும் புஷ் பண்ணக்கூடாது. எல்லா விஷயத்தையும் நானே செய்யறேன்னு சொல்லி எடுத்தும் போட்டுக்கூடாது. ஓகேங்களா? சில இடத்துல டெலிகேட் பண்ணணும், மற்றவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அந்த ஒரு மனப்பான்மையை நீங்க கொஞ்சம் வளர்த்துக்கணும். அண்ட் ஆல்சோ இப்போ ஏதோ ஒரு குழப்பமான ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல நீங்க உட்காந்துருக்கீங்க. ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா ஏதோ நீங்க நினைச்ச மாதிரி சில விஷயம் நடக்கல அப்படின்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட் உங்க மனசுக்குள்ள இருக்கு. கொஞ்சம் இடத்துல நீங்க பேஷண்டாவும் இருக்கணும். டக்குன்னு போய் காலை வச்சிடக்கூடாது. ஆழம் பார்த்து காலை வைக்கணும். சில விஷயங்களை எடுக்கும் போது ஆழம் பார்த்து காலை எடுக்கணும். ஆனா வெரி டேலண்டட் பர்சன், வெரி பாசிட்டிவ் கார்ட்ஸ் ஃபார் யூ. ஏஞ்சல்ஸ் அண்ட் கைட்ஸோட சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதுக்கான வழி பறந்துட்டே இருக்கும். இப்படிதான் உங்க லைஃப்ல எல்லாமே நீங்களா மெதுவா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுதான் வந்துட்டு இருக்கீங்க இது வரைக்கும். அதே மாதிரி நீங்க தைரியமா ஸ்டெப் எடுத்து வைங்க. பட் ரொம்ப ஆழம் பார்க்காமலும் வைக்க கூடாது. அது ஒரு அட்வைஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அண்ட் ஆல்சோ நீங்க மற்றவங்களுக்காக ரொம்ப கேர் பண்ணி நீங்க அதிகமா கேரிங்கான ஒரு பர்சன். உங்களை சுத்தி இருக்கவங்கள ரொம்ப கேர் பண்ணி வச்சுப்பீங்க. உங்களையும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி செல்ஃப் லவ் காமிச்சு உங்களையும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுதான் கைடன்ஸ். ஸோ நீங்க உங்களை ஆட்டோமேட்டிக்கா பார்த்துக்கும் போது உங்க லைஃபும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ செல்ஃப் லவ் தான் உங்களுடைய பெரிய லெசன் இதுல இருந்து. ஆக்சுவலி மற்றவங்களுக்கு நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களையும் ஒரு இம்பார்ட்டன்டான பர்சனா நினைச்சு கண்ணாடி முன்னாடி நின்று ஐ எம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டேவை ஆரம்பிக்கணும். ஓகே ஓகே ஃபைன். தேங்க்ஸ் ஃபார் த பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். ஆக்சுவலா 100% எனக்கு நம்ம செம்மையாக கனெக்ட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. லைக் எனிவேஸ் இப்போ இன்டர்வியூ முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு எனக்கு தெரியாது. பட் நீங்கள் லைக் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்ற மாதிரி அந்த கார்ட்ஸ் பார்த்து நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. தட்ஸ் வை என் கண்ணு ஐஸ் எல்லாம் ரோல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் ஸோ மச் மேம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு யூனிக்கான சிம்பிள் ஒன்று யூஸ் பண்ணுறீங்க. மே ஐ நோ வாட்ஸ் தட்? ஓகே, ஸோ என்னுடைய பிராண்ட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரைகெட்ரா. இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ யூனியன் ஆஃப் 3. இந்த 3ன்றது வேற எதுவும் கிடையாது. நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட், நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் ஹையர் கான்ஷியஸ்னஸ் ஆர் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? கடவுள், யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹையர் கான்ஷியஸ்னஸ்க்கு வேற வேற பேர் வச்சிருக்கோம். பட் இந்த 3மே சந்திக்கிற இந்த சந்திப்பு தான் என்னுடைய சிம்பிள். இதுதான் என்னுடைய பிராண்ட் ஆரக்கிள் பவி. ஓகே, ஃபைன் ஃபைன். You can show the brand. Yeah, surely. இந்த பிராண்ட் பாத்தீங்க அப்படின்னா பல இன்டர்பிரிட்டேஷன் பண்ணலாம். நம்மளுடைய ஆன்மா, அதாவது நம்மளுடைய சோல், நம்மளுடைய மைண்ட், மனம் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய பாடி, இந்த 3மே சந்திக்கிற ஒரு சந்திப்பும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 3ன்ற நம்பரே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவலி சிக்னிஃபிகண்டான நம்பர். பிளானட் ஜூபிட்டரோடைய நம்பர். ஸோ ஜூபிட்டர்ன்றது ஞானத்தை குறிக்குது. கரெக்டா? ஸோ அதனால இந்த 3 என்ற ஒரு விஷயத்தை நான் மூலமா வச்சு என்னோட சிம்பிள் இதுதான். அண்ட் ஆல்சோ இது ஒரு சர்க்கிள்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதனாலனா கார்மா இஸ் அ சர்க்கிள், லைஃப் இஸ் அ சர்க்கிள். ஏன் கார்மா இஸ் அ சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம்? கார்மா அப்படின்னா என்ன? ஆக்ஷன். லைக் நம்ம என்ன செய்யறோமோ அதான் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். கண்டிப்பா. ஸோ கார்மாக்கு 3 காம்பனன்ட் இருக்கு. 3ன்றது கர்மாக்குமே பொருந்தும். ஆக்ஷன், ரியாக்ஷன் அண்ட் இன்டென்ஷன். ஒரு விஷயத்தோட ஆக்ஷன், அதுக்கான ரியாக்ஷன் பிளஸ் ஒரு 3rd ஹிடன் காம்பனன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டென்ஷன், நம்மளுடைய நோக்கம். அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபைன். நல்லது தானே செய்யறேன், ஆனா ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்ணம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல ஒரு சுயநலமா நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த எண்ணம் அப்படின்றது அதுக்கான ரிவார்ட் தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, யூனிவர்ஸோட ஃப்ரீக்வன்சி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அன்கண்டிஷனல் லவ். அதுதான் யூனிவர்ஸோட ஃப்ரீக்வன்சி. அந்த அன்கண்டிஷனல் லவ் ஃப்ரீக்வன்சில நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா நம்ம நிறைய அபண்டன்டான குட் திங்ஸை அட்ராக்ட் பண்ணிட்டே இருப்போம். ஓகே, ஃபைன் ஃபைன் மேம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். டாரோட் கார்ட் ரீடிங்கை பற்றி நிறையா சொன்னீங்க. அண்ட் எனக்கும் பியூட்டிஃபுல்லான வேர்ட்ஸ் சொன்னீங்க. நம்ம ஆடியன்ஸுக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் புதுசாக நிறையா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு டிவைன் தமிழ் சேனலுக்கும் உங்களுடைய டைமுக்கும் அண்ட் ஆல்சோ இந்த பிரபஞ்சத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
ஒண்ணே ஒரு விஷயம் நான் சொல்லலான்னு விரும்புகிறேன். டேரோ கார்ட்ஸில் எந்த சக்தியும் கிடையாது. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் எல்லா பவருமே இருக்குது. அந்த பவரை வச்சு தான் இந்த கார்ட்ஸே ஒர்க் ஆகுது. இந்த பவரை வச்சு இந்த கார்ட்ஸே ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்ம இன்னும் எவ்வளோ சிறப்பாக ஒர்க் ஆகலான்றதை யோசிச்சுக்கோங்க. ஸோ டேரோ கார்ட்ஸை ஒரு மிரராக யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையை நம்ம செயல்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் மிக மிக பெரிய விஷயங்களை சாதிக்கலாம். ஓகே, அதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது. நன்றி, வணக்கம். நன்றி.